இங்க யாரும் யாரையும் பொறுத்துக்கிட்டு வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. யாருக்கு ரக்கம் முளைச்சிருச்சோ, யாருக்கு நடக்க தெரிஞ்சிருச்சோ அவங்கெல்லாம் பறந்துருங்க, நடங்க, ஓடுங்க. அத பத்தி எனக்கோ என் மகனுக்கோ கவலை இல்லை. என்ன ஜெயமா இது? இவங்க பேசுறதுக்கு எங்களையும் சேர்த்து பேசுறீங்க? நானும் கிஷோரும் அப்படி நினைச்சமா என்ன? இவங்க ஏதோ புரியாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க எந்த வேலை பண்ணாலும் மனப்பூர்வமா தான் பண்ணுவோம். ஏஜேவை பத்தி எங்களுக்கு தெரியும். அவர் எதை செஞ்சாலுமே எங்க நல்லதுக்காக தான் செய்வாரு. எங்களை திட்டவோ கண்டிக்கவோ அவருக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்கு. அதை பத்தி நீங்க யாருமே சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ரெஸ்டாரண்ட்டை பார்த்துக்க வேண்டிய முழு பொறுப்பும் எங்களோடது. ஸ்டாஃப்ஸை மானிட்டர் பண்ண வேண்டியது எங்க டியூட்டி. நடந்த தப்ப பார்க்காம விட்டது எங்களோட மிஸ்டேக் தான். அதனால ஏஜே திட்டினது ரொம்ப கரெக்ட். ஏதாவது பேசுறதா இருந்தா யோசிச்சு பேசுங்க. இந்த வீட்ல இருக்கிற ஒவ்வொரு செங்கல்லும் ஏன் ஏஜேவோட உழைப்புல உண்டானது. நீங்கெல்லாம் வாழற சந்தோஷமான வாழ்க்கை அவனோட தியாகத்தினால ஆனது. அதை எப்பவும் மனசுல வச்சுக்கங்க. இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு என்னம்மா அது? மனசுல இருக்கிறது வெளியே பேசாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்றது? ஏஜேவால எல்லா நிம்மதியும் அனுபவிச்சுட்டா ஏதாவது சின்னதா சொல்லிட்டா அதுக்கு இப்படி பொங்குனா என்ன அர்த்தம்? இது அவருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? புரிஞ்சுதான் பேசுறியா? சித்ரா, என்ன சித்ரா அது? இந்த வீட்ல இருக்கிறது உனக்கு அவ்வளவு கஷ்டமா? நரகத்தை அனுபவிக்கிற மாதிரி பேசுற? போ போ, ஏஜே கிட்ட சொல்லிட்டு சீக்கிரம் கிளம்பு. போ. மாயாக்கா பேசுனதுக்கு என்ன ஏன் திட்டுறீங்க? நான் ஏன் போகணும்? நான் இங்கதான் இருப்பேன். हासिनी, जल्दी आओ, जल्दी. எதுக்கு ஜெயமா இவ்ளோ அவசரமா ரெடியாக சொன்னீங்க? நாம எங்க போறோம்? நாம போல போற. போறேனா? நான் மட்டும் தனியா எங்க போகணும்? ஐயோ, நீ ஒண்ணு தனியா போக வேண்டாம். அப்புறம் வேற யாரோட? கேஜே ஓடியா? எஸ். அம்மா, நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம். ஏஜே, ஹாசினி வீட்லயே இருக்கா. அவளுக்கும் போர் அடிக்கும்லப்பா. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அவளை ஜூக்கோ இல்ல தீம் பார்க்கோ கொண்டு போய் விடணுமா? இப்போதைக்கு என்ன வம்புக்கு இழுக்குறீங்க? அனிமல்ஸ் இருக்கிற இடத்துல என்னதுக்கு விடுறேங்கறீங்க? நான் கேட்டேனா? அப்பதானே எது உண்மையான மிருகம்னு தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு எதுக்கு நான் காட்டுக்கு போகணும்? இந்த வீடே அப்படிதானே இருக்கு. இங்க இல்லாத அனிமல்ஸா? மீ? நோ. இப்ப யார மிருகங்கிற? பாரா, புலி உருமுது. அம்மா, எனக்கு வேலை இருக்கு. இவ்வளவு மாதிரி நான் வெட்டியா இல்ல. ஹலோ, நானும் பிஸி தான். எனக்கும் ஜெயமா வேலை வச்சிருக்காங்க. ஆமா ஆமா, ரெண்டு பேரும் ஒரே கார்ல கிளம்பி போய் வேலைகளை பாருங்க. ஒரே கார்லயா? அதுவும் இவரோடயா? ஹாசினிய ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போயேஜே. இல்லம்மா, நான் எதுக்கு இவ்வளவு கூட்டிட்டு போனோம்? எல்லாரையும் தின்னு தீக்கிறதுக்கா? தீக்கிறதுக்கு இல்ல, பாக்குறதுக்கு.
என்னத்த பார்க்கணும்? ஹாசினி உன் கூட வந்தா ரெஸ்டாரண்ட்ட நல்லா பாத்துக்குவால. இந்த ஜெயமாக்கு என்னாச்சு? இந்த மூளை இல்லாத கேக் கறி ரெஸ்டாரண்ட் எப்படி பாத்துப்பா? ஏஜி புதுசு புதுசா பிரான்ச் ஓபன் பண்றாரு. இவ ஒன்னொன்னா போய் க்ளோஸ் பண்ண போறான். ஜெயம்மா ஹாசினி அனுப்புறது ரெஸ்டாரண்ட்டை பாத்துக்க இல்ல, ஏஜேவை பாத்துக்கிறதுக்கு தான். 2 பேரையும் நெருக்கமா பழக வைக்கிறதுக்கு. ஐயோ, ஏற்கனவே பெட்ரூம் வரைக்கும் போயிட்டா. இப்ப ரெஸ்டாரண்ட் பிசினஸ்ல நுழைஞ்சு அப்படியே நிரந்தரமா இங்கே டேரா போட்டுருவா போல. அதுதான் ஜெயம்மா செய்யறாங்க. நாம அந்த கேக்கு காரிய துரத்துறதுக்கு பிளான் பண்ணா இவங்க ஏஜியோட வாழ்றதுக்கு ஸ்கெட்ச் போடுறாங்க. இதை இப்படியே விட முடியாது. இவ முதல்ல வாழ நுழைச்சா, அப்புறம் காலு தலைன்னு மொத்தமா நுழைய பாக்குறா. இந்த இருமனை இணைப்பு விழாவுக்கு வீட்டுல நாம தடையா இருக்கோன்னு ஜெயம்மா இவங்க 2 பேரையும் ரெஸ்டாரண்ட்டுக்கு அனுப்புறாங்க. அது மட்டும் நடக்க கூடாது. வாங்க. அட போமா, சான்ஸே இல்ல. இவ்வளவு எப்படி ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போக முடியும்? அது பிசினஸ் நடக்கிற இடம். இவ்வளவு மாதிரி சென்ஸ் இல்லாதவங்க எல்லாம் அங்க இருக்கவே கூடாது. ஹலோ ஹிட்லர், வார்த்தையில சென்சார் முக்கியம். நான் சென்ஸ் இல்லாதவளா? 2 நிமிஷத்துக்கு மேல உங்களை பார்த்துட்டு இருக்க முடியாதுங்கிற சென்ஸ் எனக்கும் இருக்கு. பிசினஸ் நடக்கிற இடத்துக்கு புருஷனோட பொண்டாட்டி போக கூடாது அப்படின்னு சட்டம் இருக்கா என்ன? வீட்ல லேடிஸ் பண்ணாத நிர்வாகத்தையா தொழில ஆம்பளைங்க பண்றீங்க? இங்க ஃபுட் மேனேஜ்மெண்ட்னா அங்கேயும் அதே தானே. இங்க ரிலேஷன்ஷிப் மெயின்டெனன்ஸ்னா அங்க கஸ்டமர் சர்வீஸ். 2 பக்கமும் சுத்தமும் சுகாதாரமும் உண்டு. வீட்ல காசு கணக்கு வகைன்னா பிசினஸ்ல மணி மேனேஜ்மெண்ட். எல்லாம் பேரு தான் மாறும் ஏஜே, அர்த்தம் ஒண்ணுதான் பேட்டா. பேசாம ஹாசினி கூட்டிட்டு போ. அம்மா, நீ சொல்றது எதுவுமே இவளுக்கு செட் ஆகாதுல்ல. இவ பண்றது ஏதாவது உருப்படியா பண்ணிருக்காள இது வரைக்கும்? என்னை ஏமாத்தி தாலி கட்ட வச்சுட்டா. அதுக்கப்புறம் என் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன்னு வீராவேசமா போனா. அதுக்கப்புறம் டீல் பேசி வீட்டுக்குள்ளேயே வந்துட்டா. என்ன பெருக்கிறேன்னு சொல்லுவா, ஆனா என்ன சுத்தி சுத்தியே வருவா. இந்த மாதிரியான ஒரு சொதப்பல் சிகாமணி உன் லைஃப்ல பாத்திருக்கியா நீ? பிசினஸ்ல அப் அண்ட் டவுன் இருக்கலாம், ஆனா மூளையே அப் அண்ட் டவுனா இருந்தா பிசினஸ் செட் ஆகாது. ஹியூமன் மூளையே அப் அண்ட் டவுன் தான். அப்ல தலையில இருந்துகிட்டு டவுன்ல இருக்கிற பார்ட்ஸ வழி நடத்தும். அடடா அடடா, என்ன ஒரு மூளை! கியா பாத் ஹே! என் மருமக எங்கேயோ இருக்க வேண்டியவ. தேங்க்யூ தேங்க்யூ. சாரிம்மா, இவளெல்லாம் கூட்டிட்டு போய் சொந்த செலவுல சூனியம் வச்சுக்க முடியாது என்னால. ஒரு சாதாரணமான விஷயத்த பூதாகரணமா மாத்தி தான் மறுவேளை பாப்பா இவன். நேத்து அந்த ஃபைல் விஷயத்துல நான் எவ்வளவு டென்ஷன் ஆனே தெரியுமா? இவ கூட இருந்தா நல்ல விஷயமும் அப்படி நாசமா போயிடும். அது மட்டும் இல்ல, நான் இப்ப மெயின் ரெஸ்டாரண்ட் போகல. நான் இப்ப கேகே நகர் போயிட்டு இருக்கேன். அங்க ஒரு மீட்டிங் இருக்கு. இல்லையே ஜே, இப்போ ஹாசினிய நான் தான் ரெடியாக சொன்னேன். இப்போ இப்படி சொன்னா கியா பேட்டா? வேண்டாம் ஜெயம்மா, ரிஸ்க் எடுக்காதீங்க. ஏஜேக்கு தேவையில்லாத டென்ஷன் தான் வரும். ஒரு நாள் விரதம் இருக்க சொன்னதுக்கே ஹாசினியால உருப்படியா செய்ய முடியல. ஏதோ நாமெல்லாம் கூட இருந்ததுனால சிக்கல் இல்லாம பாத்துக்கிட்டோம். ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் அங்க பிரச்சனை ஆச்சுன்னா ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம். ஒரு நிமிஷம் இருங்க. என்னமோ என்ன கை குழந்தை ரேஞ்சுக்கு இப்படி இறக்கி வச்சு பேசுறீங்க. நான் என்ன உருப்படியா பண்ணல? என்னால எல்லாத்தையும் கரெக்டா பண்ண முடியும். உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நல்ல வேளை நேத்து நாங்க 2 பேரும் ஃபைல கரெக்டான டைம்க்கு கொண்டு போய் கொடுத்தோம். இல்லனா என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? நேத்து ஃபைல் விஷயத்துல ஏதோ ஒரு கெட்ட சக்தி சதி பண்ணிருக்கு. இவ்ளோ ஃபோர்ஸா பேசுறேனா? நீ தான் ஜெயம்மாவை தூண்டி விட்டு ரெஸ்டாரண்ட் போகலான்னு பிளான் பண்றியா? ஒரு பிளானும் இல்ல, யாரோடையும் போறதுக்கு எனக்கு ஆசையும் இல்ல. அப்போ
பேசாம இரு. ஜெயமா, இங்க பாருங்க. தேவையில்லாம குழப்பம் எதுக்கு? பாத்தீங்கல்ல, ஹாசினிய அனுப்ப யோசிக்கும் போதே இவ்ளோ சிக்கல். இவளால ரெஸ்டாரண்ட்டுக்கு எந்த லாபமும் இருக்க போறது இல்ல. ஏஜேயோட நிம்மதிதான் நஷ்டம். யாருக்கும் நஷ்டம் இல்ல. ஹாசினியால லாபம் தான். நேத்து பாத்தீங்கல்ல, சேரிட்டிக்கு போக வேண்டிய சாப்பாடு ஒழுங்கா போகாம ஃப்ராட் பண்ணத ஹாசினி தானே கண்டுபிடிச்சா? ஹாசினி சொல்லலன்னா இந்த நிமிஷம் வரைக்கும் ஏஜேவை ஏமாத்திட்டு தானே இருந்திருப்பாங்க. ஹாசினி ரெஸ்டாரண்ட்டுக்கு போனா இன்னும் நிறைய ஹெல்ப்பா தான் இருக்கும். என்னவோ ஆயுத கும்பல கண்டுபிடிச்ச ஜேம்ஸ் பாண்ட் ரேஞ்சுக்கு இவ்ளோ பில்டப் பண்றீங்க? ஜெயமா, அவ கண்டுபிடிச்சது உண்மையா பொய்யான்னு தெரியாது. விசாரிச்சாதான் தெரியும். இவ பண்ணது ஹெல்ப்பா இல்ல வாங்குனது பல்பான்னு. இவளோட ஓபனிங்ல நல்லதா இருக்கும், ஆனா ஃபினிஷிங் கேவலமா இருக்கும். ஆமா ஆமா, வால் கிளாக்ல டைமை மாத்தி வச்சு சந்திர பகவானுக்கே கிரகணம் பண்ற கேவலமான உறுதனை இது. இத பாரு ஏஜே, ஹாசினி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தா உனக்கு அதனால என்ன பிரச்சனை? அவ பாட்டுக்கு ஒரு இடத்துல இருக்க போறா. அதுவும் இல்லாம புருஷன் பொண்டாட்டி ஒன்னா சேர்ந்து வேலைக்கெல்லாம் போறது இல்லையா? ஒன்னா சம்பாதிக்கிறது இல்லையா? ரோட்டோரத்துல தள்ளு வண்டியில இட்லி விக்கிறவங்க கூட குடும்பத்தோட எவ்வளவு ஒத்துமையா செய்யறாங்க. அவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட்ல நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்க முடியாதா? கியா ஹே? சும்மா இருமா, அதெல்லாம் முடியாது. வீட்ல இருந்தாலும் என்ன டென்ஷன் படுத்துவா. ஆபீஸ்ல இருந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு வீட்டுக்கு வந்தா அப்ப என்ன அதிகமா டென்ஷன் ஆக்குவா, என்ன டார்ச்சர் பண்ணுவா. அந்த டார்ச்சரையே என்ன ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போக சொல்றியா? முடியாது. ரெஸ்டாரண்ட்ல வேலை ஜாஸ்தியா இருக்கறதுனால தானே உனக்கு டென்ஷன் ஜாஸ்தி ஆகுது. அதனால தானே வீட்டுக்கு டென்ஷனா வர. அதுக்கு தான் சொல்றேன், ஹாசினிய ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போ. உன் வேலைய அவளும் கொஞ்சம் பாத்துக்கிட்டோம். உன் பாரம் குறையும் இல்ல, டென்ஷனும் குறையும். டென்ஷன் இருக்காதுல்ல. தப்பான இடத்துக்கு போற ரெஸ்டாரண்ட் ஃபுட்ட நீ கவனிக்க முடியாததுக்கு காரணமே வேலை ஜாஸ்தியா இருக்கிறதுனால தானே. அத ஹாசினியும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். புருஷனோட சம்பாத்தியம் வேஸ்ட் ஆக கூடாதுன்னு பொண்டாட்டிய தவிர வேற யாரால அக்கறையா பாத்துக்க முடியும்? நீ வேணா பாரேன், இன்னையில இருந்து ரெஸ்டாரண்ட் செம்மையா டெவலப் ஆகும். ஹாசினி டெவலப் பண்றாளோ இல்லையோ, இந்த ஜெயமா நல்லா டெவலப் பண்றாங்க. இந்த ஹிட்லர் காசு வேஸ்ட் ஆக கூடாதுன்னு நான் ஏன் நினைக்கணும்? அதுவும் இவரோட ஒன்னா இருக்கணும்னாலே வாமிட் வரும். இந்த ஜெயம்மா வேற தேவையில்லாம கோத்து விடுறாங்க. இவளால ஒரு நல்லதும் நடக்க போறது இல்ல, எனக்கு நல்லாவே தெரியும். ஈவினிங் வரும்போது இவளை கூட்டிட்டு வரேனா இல்ல அப்படியே துரத்தி விட்டுட்டு வரேனாங்கிறது இவன் நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்கு. வந்து தொலை. எஸ், சக்சஸ். ஹாசினி, இன்னைக்கு தான் நீ முதல்ல ஏஜேவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போற. நான் பூஜை ரூமுக்கு போய் சாமி பிரசாதம் எடுத்துட்டு வரேன். தள்ளுங்கம்மா, ஜாவ் ஜாவ். கொஞ்சம் கலாய்ச்சிட்டு போலாமா? பாரு, என்ன மருமகள்களா, நேத்து நான் ஃபைல கொண்டு போனதையே பொறுக்க முடியாம சதி பண்ணீங்க. ஆனா இன்னைக்கு நானே ரெஸ்டாரண்ட்டுக்கு போக போறேனே. இப்ப என்ன பண்ண போறீங்க? இன்னையில இருந்து நானும் ஒரு ஸ்டாஃப். அதனால உங்க திட்டம் எல்லாம் ஸ்டாப். என் பேர் இனிமேல் ஹாசினி பிசினஸ் விமன், பிசினஸ் டெவலப்பர். எப்படியெல்லாம் இந்த ரெஸ்டாரண்ட் உலகம் ஃபுல்லா கொண்டு போறதுன்னு யோசிக்க போறேன். யோசிச்சுக்கிட்டே
சாயந்தரம் வீட்டுக்கு வரும்போது எனக்கு காஃபி ஸ்ட்ராங்கா ரெடியா இருக்கணும். ஓகே? அப்புறம் வீட்ல சும்மா தானே இருக்க போறீங்க. வெட்டியா இருந்தா என்ன கவுக்கறதுக்கு உங்க மூளை வெட்டி வேலை பண்ணும். அதனால 3 மருமகள்களுக்கும் இந்த அத்தை ஒரு டாஸ்க் கொடுக்கறேன். என்னன்னு பாக்குறீங்களா? ஒருத்தர் வீட்டை நல்லா தாஜ்மஹல் மாதிரி பளிச்சுன்னு கிளீன் பண்ணுங்க. அப்புறம் இன்னொருத்தர் துணியை நல்லா வாஷ் பண்ணுங்க. மூணாவது டாய்லெட் கிளீன் பண்ணுங்க. வரும்போது உங்களுக்கு பாயாவும் பரோட்டாவும் பார்சல் பண்ணிட்டு வரேன். என்ன வரட்டா? தள்ளு 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 தள்ளு. குங்குமத்தை அழகா வச்சுக்கிட்டு போனோம். ஹாசினி, ஜாக்கிரதையா போயிட்டு வா. பாய். ஹாசினி, ஃபர்ஸ்ட் ரைட் லெக் மறந்துடாத. எஸ் யுவர் ஆனர். ஓகே. எதுவுமே பேசாம உருன்னு வரீங்க. சரி பரவாயில்ல, ஏதாவது சாங் போடுங்களேன். மியூசிக் சிஸ்டம் வொர்க் ஆகல. இந்த ஓட்ட கார்ல இன்ஜினாவது இருக்கா? ஓகே ஓகே, மறக்காதீங்க. இப்ப நான் பாட்டு கேட்டாகணுமே. சரி நீங்களாவது பாடுங்க. என்ன திமிரு உனக்கு? உனக்கு பாடுறதா என் வேலையா? பாட தெரியலன்னா விடுங்க. இதுக்கு தேவையில்லாம கத்துறீங்க. நானே பாடிக்கிறேன். தத்தக்கு 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 தை தத்தக்கு 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 தை தத்தக்கு 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 கட்ட வண்டி கடையாணி கலண்ட வண்டி கட்ட வண்டி கடையாணி கலண்ட வண்டி ஆலா பறந்த வண்டி ஆடி ஆடி அழுத்த வண்டி ஓட்ட வண்டி ஒட்டுற மாமா மாட்டிக்கிட்ட ராமரே ராமா ஓட்ட வண்டி வாயும் போடுறியா? மாமா என் வண்டியில ஏறிட்டு ஏன் இப்படி என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன்? வீட்ல தான் என்ன டார்ச்சர் பண்றேன், கார்லயுமா என்ன டார்ச்சர் பண்ணணும்? நீ நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா என்ன? ஏதோ இந்த மன்மதராசா கூட வரத்துக்கு நான் தவறு இருந்த மாதிரி பேசுறீங்க. ஜெயமா ஆசைப்பட்டாங்களேன்னு வரேன். அவங்க ஆசைப்பட்டாங்களா இல்ல நீ ஆசைப்பட்டியா? அப்படியே வச்சுக்கோங்க. ஏன் நான் உங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தா உங்க ரெஸ்டாரண்ட் அப்படியே முழுங்கிடுவேனா? பொண்டாட்டி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தா வர கஸ்டமர்ஸ் எல்லாம் அப்படியே ஓடி போயிடுவாங்களா? லேடிஸ்னா உங்களுக்கு அவ்வளோ இலக்காரமா? என் ரெஸ்டாரண்ட்ல என்னதான் பண்ண போறியோ என்னமோ. அது ஒரு ஹைஜீனிக்கான ஒரு இடம், ஒரு கிளாஸியான ஒரு இடம். அங்க போய் உன்னோட குரங்கு சைட் எல்லாம் செல்லாது, சரியா? என் ரெஸ்டாரண்ட்டுக்கு வரவங்க எல்லாம் ரொம்ப ரிச்சான ஆட்கள். அவங்க சாப்பிடுற பொருளோட பேராவது உனக்கு தெரியுமா? உனக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த டீ போற தானே. நாங்க சர்வ் பண்ற கேப்புச்சினோ, எஸ்பிரேசோ, கொம்பூச்சா இதெல்லாம் உனக்கு தெரியுமா இல்லையா? ஆமா, இதெல்லாம் என்னது? வாயில சாப்பிடுறதுக்கு வாயில நுழையாத பேரா? டீ போறேன்னு சொல்லி பாருங்க. சும்மா வாய் வழியா போய் தொண்டைய கிராஸ் பண்ணி வயித்துல லேண்ட் ஆகிறத அப்படியே ஃபீல் பண்ணலாம். அதானே, திங்கிறத தவிர உனக்கு என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. அக்கவுண்டிங் பண்ண தெரியுமா? மேனேஜ்மெண்ட் தெரியுமா? ஹாஸ்பிட்டாலிட்டி தெரியுமா? அம்மா தேவையில்லாம உன்னை என் கூட கோத்து விட்டுட்டாங்க. என் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து என்ன கலவரத்தை உண்டு பண்ண போறியோ என்னமோ. சும்மா ஓவரா படம் ஓட்டாதீங்க. வாழ்க்கை ஃபுல்லா கிச்சனை மேனேஜ் பண்ற லேடிஸ பார்த்து ஃபுட் மேனேஜ்மெண்ட்ட பத்தி பேசுறீங்களா? நீங்க என்னடா ஃபுல் லைஃப் கிச்சன்ல இருந்தாலும்
பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ் மேனேஜ் பண்றது அதுல சமைக்கிறது ஆம்பளைங்க தானே. ஆம்பளை சமைச்சு என்ன பண்றது? ஹோட்டல்ல ஹோம்லி ஃபுட்னு சொல்லி தானே ஏமாத்துறீங்க. உலகத்துல எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க. வீட்ல கர்ச்சீஃப கூட துவைச்சு வைக்க தெரியாதுன்னு உங்களை ஜெயமா கலாய்ச்சாங்களே. ஏய் இருக்குதே. ஏசி ஓடுதா இல்லையா? ஸ்வெட்டிங் ஆகுது. ஒரு ஃபேன் கூட இல்ல இந்த கார்ல. என்ன காரோ? டாப்ல ஓபன் ஆகுமே அது இருக்கா? ஐயா இவ்ளோ ஸ்பீட்ல தான் போவீங்களா? ஓ கொஞ்சம் பேசாம வரியா இல்லையா? சும்மா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இப்படி எல்லாம் பண்ணேன்னா பாதியிலே இறக்கி விட்டுட்டு போயிடுவேன். எப்படி? அன்னைக்கு என்ன இறக்கி விட்டுட்டு போனீங்களே அப்படியா? அதெல்லாம் நடக்காது பாஸ். இன்னைக்கு ஜெயமோட கட்டளைப்படி என்ன நீங்க கார்ல ஏத்திருக்கீங்க. பொறுப்பா கூட்டிட்டு போய் சிறப்பா வீட்ல இறக்கி விடணும். அண்டர்ஸ்டாண்ட்? ஐயோ கொல 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 கொலகர கொலகர. பாரு பேசாம வரணும் இல்லனா அந்த விரல உடைச்சிருவேன். என் விரலுக்கு ஏதாவது ஆயிருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன்? அந்த விரல வச்சுக்கிட்டு என்ன பண்ண போற? ராக்கெட் லான்ச் பண்றதுக்கு பட்டன் நமக்கு போறியா? என்ன அப்படி சொல்லிட்டீங்க? இன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல செக்ல சைன் பண்ணனும், பணத்தை கவுண்ட் பண்ணனும், பர்ச்சேஸ் பில் போடணும். இந்த விரலுக்கு எத்தனை வேலை இருக்கு? மேடம் இருங்க. இந்த ரெஸ்டாரண்ட்ல என்ன போஸ்டிங் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க? எம்டி தான்.